தெருக்கூத்தாக உருவானது. அதன் வரலாற்றை தெருக்கூத்து என்னும் கிராமிய கலை வாயிலாக நடித்து காட்ட வருகிறார்கள் இன்டர் மாணவர்கள். தெருக்கூத்து என்பது ஒரு வகை நாடக கலை. உரைநடையுடன் குறுக்கிடப்பட்ட வசனத்தில் பாட்டுமாக கலந்து முதலில் செஞ்சியில் தோன்றி இலங்கை வரை பரவியது. இது பாடல், இசை, நடனம், நாடகம் ஆகியவற்றின் கலவை. அதை இப்பொழுது மாணவர்கள் உங்கள் கண்முன் கொண்டு வருவார்கள். என்னடா சும்மா போன் நோண்டின்னு இருக்கியா? அட போமா, சும்மா போன் கூட பார்க்க விட மாட்டேங்கிற. டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு கிளம்பு. அப்புறம் அங்க வந்து பசிக்குதுன்னு முறுக்குதா பிஸ்கெட்டா ஏன் உயிர் எடுத்துன்னு இருப்ப. சண்டே ஸ்கூல் வசனம்லாம் படிச்சியா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே சண்டே ஸ்கூலு, சர்ச்சு, வசனம், எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அட பாவி, சண்டே ஸ்கூல்னா சும்மா நினைச்சியா? எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லடா. சண்டே ஸ்கூல்னா கல்வி உரிமை இல்லை. சண்டே ஸ்கூல் கல்வி உரிமை இல்லை, சிறப்புரிமை. நினைச்சாலும் கீழ்த்தட்ட மக்களுக்கு எட்டா கனியாவே இருந்துச்சு. இத பத்தி ஒரு பெரிய கதையே இருக்குது. கதையா? எனக்கு இப்பவே சொல்லுங்க. இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் அம்மா பக்கத்து ஊர்ல ஒரு கூத்து கட்டுறாங்களா, அங்க கூட்டின்னு போறா. அப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரிம்மா. ஜிடி பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் மேட்ச் பார்க்காம இங்க கட்டியக்காரனோட சிலுசிலுன்னு சொக்கா போட்டு கலகலன்னு கேள்வி. இந்த கட்டியக்காரனோட ஆட்டத்தை பார்க்க வந்து எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க உட்காந்துருக்கிற எல்லாரும் உங்க பசங்க வசனம் சொன்னதை கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா பெருமையா இருந்திருக்குமே. இங்க உட்காந்துருக்கிற எல்லாரும் சின்ன வயசுல சண்டே ஸ்கூலு, விபிஎஸ்ன்னு போயிருக்கிறீங்க தானே? போயிருக்கிறீங்களா? அது எங்க, எப்போ, எப்படி, யாரு அது கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட கதையோட கதாநாயகன் ராபர்ட் ரெக்ஸ். 18ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி காலத்துல ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் கண்ட கனவு இது. இங்கிலாந்துல வீடு பெரியனாவது பிசினஸ்னு குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கலான்னு சிறைசாலைய ஊழியம்னு ராபர்ட் ரொம்ப பிஸியா அந்த நேரம். அது சின்ன தப்புக்கு கொஞ்சம் கடனுக்கு ஆணும் பெண்ணும் கைது செஞ்சு அடிச்சு போட்டான் ஜெயிலுக்கு. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? பார்க்கவே அப்பாவியா இருக்காங்களே. ஆணையும் பெண்ணையும் ஒரே சிறையில் அடிச்சு வச்சுக்கிறாங்களே. தப்புலாம் இல்ல, மொழி மட்டும் தொல்ல. சந்தேக கேஸ்ல சாப்டரே க்ளோஸ் இல்ல. இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இந்த அம்மாவா திருநது 2 வாத்து, ஆனா 7 வருஷம் கவாத்து. இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இந்த அம்மா பக்கத்து வீட்டுல திருட்டு, நாளைக்கு தூக்கு மடியில நல்லா இருக்கு. அம்மா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லைங்கயா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதோ இந்த அம்மாவுக்கு தான் சிறை காய்ச்சல் பிடிச்சிடுச்சு. நேற்று தான் ஒரு அம்மா மண்டையை போட்டுச்சு. இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு இந்த அம்மா ஓடிட்டு இருக்குது. எனக்கும் இதை பரவிடும் போல இருக்குது. என் பிள்ளைங்கெல்லாம் வெளியே சாப்பிட்டுச்சோ தூங்குச்சோ என்ன பண்றாங்கன்னே தெரியல. என் வாழ்க்கையே போச்சு. சிறைசாலையில குற்றவாளிகள் கடனாளிகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்களால ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு இந்த நோய் பரவுது.
பெரியம்மை டைஃபஸ்னு மாறி மாறி உயிர் வலி. இவங்களுக்கெல்லாம் வாழ வழி இல்லையா? சிறைச்சாலைகளை மேம்படுத்தணும், கைதிகளின் குடும்பத்தை பாதுகாக்கணும். என்ன பண்ணலாம்? அதான் சொல்லிட்டான், அதான் வந்துட்டார்ல நம்ம ஹீரோ ரேக்ஸ். அந்த காலத்துல 15 மணி நேரம் வேலை செஞ்சு பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை தனியே தவிக்க வச்சு அவங்களால கல்வியும் கற்பிக்க முடியல. அதனால அவங்க பசங்க எல்லாம் அடிதடிக்குள்ள இறங்கிட்டாங்க. அடி விடாத போடு. டேய் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? டேய் நிறுத்துங்கடா. சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இந்த காட்டு பின்னாடி பயல்களோட ஒரே தொல்லை. ரோட்ல இறங்கவே பயமா இருக்கு. ஆமா, இவங்கெல்லாம் யாரு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? இவங்க எல்லாம் இங்கிலாந்தின் வெள்ளை அடிமைகள். டெய்லி வேலைக்கு போவாங்க. சண்டே ஆனா எங்க வீரவங்க வந்துருவாங்க. இவங்க பெற்றோர்லாம் ஒண்ணு ஜெயில இருப்பாங்க, இல்லை இறந்துருவாங்க. இவங்க ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா? என்னது ஸ்கூலா? உயிர் வாழ காசு தான் வேணும், படிப்பு இல்லை. வாரம் பூரா வேலை செஞ்சு சண்டே மட்டும்தான் இவங்க ஃப்ரீ. அதுதான் இப்படி பண்றாங்க. என்ன பண்ணலாம்? மனசொடைஞ்சு போனாரு. மனசுக்குள்ள நல்லா யோசிச்சாரு. கல்வி இல்ல, பள்ளி இல்ல, அன்பு இல்ல, பண்பு இல்ல. இவங்களால சமுதாயத்துக்கு ரொம்ப தொல்லை. சண்டே தானே ஃப்ரீ, போடுறா சண்டேல ஸ்கூலு. என்னது சண்டேல ஸ்கூலா? எல்லாரும் முதல்ல அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா முடிவை மாத்தல நம்ம ரேக்ஸ். என்னம்மா ரோசி, ஞாயிற்றுக்கிழமை பள்ளியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, பசங்க யாராவது வராங்களா? எங்கயா யாரையும் காணோம். அதோ ஒரு பொண்ணு வரா. இது நம்ம மாசியாச்சே. என்னம்மா மார்சி, நீ மட்டும் வந்துக்கிற, எங்க யாரும் வரலையா? எங்கய்யா அவனுக்கு சண்டை போடவே நேரம் சரியா இருக்கு. நானே எங்க வீட்டுல கஞ்சி இல்லை, நீங்க சாப்பாடு போடுறீங்க சொன்னீங்க, அதனால தான் நானே வந்தேன். ஏம்மா ரோசி, மார்சிக்கு பாடம் நடத்துங்க. காலை முதல் மாலை வர சண்டே ஸ்கூல்ல தந்தாரு. காலை முதல் மாலை வர சண்டே ஸ்கூல்ல தந்தாரு. வாழ்வை சீரமைச்சாரு நம்ம ராபர்ட் ரேக்ஸ். புது வாழ்வு மலர செஞ்சாரு. என்னம்மா மார்சி, கிளாஸ் எப்படி போச்சு? கதையெல்லாம் சூப்பர். சாப்பாடு புது ட்ரெஸ் எல்லாம் தந்திருக்கீங்க. இனிமேல் வாரம் வாரம் வருவேன். வெரி குட் மார்சி, நீ நல்ல பிள்ளையா இருந்தனால இதை வச்சுக்கோ. ஐ காசு, ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா அம்மா, இப்படி ஒரு மாசியோட ஆரம்பிச்ச இந்த கதை சண்டே இப்படி ஒரு மாசியோட ஆரம்பிச்ச இந்த சண்டே ஸ்கூலு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இங்கிலாந்து முழுவதும் 4000 பள்ளிகள் ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு கல்வியும் நடத்தினாங்க. குழந்தைகள் பாடமும் கத்துக்கிட்டாங்க, வேதமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 1 நாள் ஆச்சு. பக்கத்து ஊருக்கு போச்சு. ஆசிய கண்டம் சுத்தி இந்தியாவுக்கு வந்துச்சு. 12 லட்சம் பேருக்கு 12 லட்சம் குழந்தைகளை காப்பாற்றப்பட்டாங்க. பாடங்கள், பரிசுகள், பட்டங்கள். இவங்க அது மட்டும் இல்ல, குற்றங்கள் குறைந்து, சந்தோஷம் மிகுந்து, சமாதானம் மிகுந்து. எப்படி இருக்கும் இப்ப ராபர்ட் ரேக்ஸ்? ஐயா, அது ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பள்ளி? மற்ற நாட்கள்ல வேலைக்கு போற பருவ பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளால நேர்ல பார்க்க முடியுது. அதனால தான் அவங்களுக்கு பிரோஜனமா கொடுத்தா அவங்க பெற்றோர் மாதிரி அவங்களும் ஜெயிலில் போறதுல இருந்து தடுக்கலாம். ஐயா, நம்ம மார்சி, ஜெரினு, லெவின்னு, ஓனாயும் புலியுமா இருந்தவங்கள மனுஷங்களாம் மாத்திருக்கீங்க ஐயா. இனிமே அவங்கள யாரும் காட்டு முன்னாடி பயிலுன்னு சொல்ல மாட்டாங்க ஐயா. கலகேலே ராபர்ட் ரேக்ஸ்
கதை கேளு கதை கேளு கதை கேளு ராபர்ட் ரெக்ஸ் கதை கேளு கதை கேளு சண்டே ஸ்கூலு தந்தை அவர் கதையை கொஞ்சம் கேளு சண்டே ஸ்கூலு தந்தை அவர் கதையை கொஞ்சம் கேளு பெரியோரே சிறியோரே தாய்மாரே தந்தைமாரே போன்ல ஐபிஎல் மேட்ச் ஸ்கோர் செக் பண்ணிட்டு இருக்கிறவர்களே பின்னாடி இருந்து நொய் நொயன் கத்துறவங்களே எல்லாத்துக்கும் இந்த கட்டியக்காரன் சார்பா நன்றி 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 நன்றி. மா கூத்து சூப்பரா இருந்துச்சுமா. கை தட்டி ரசிச்சா மட்டும் போதாத மகனே, இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில ஒரு புண்ணியவாத இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால இந்த பையனை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும், சரியா? சரிம்மா, என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சண்டே ஸ்கூல் போக கஷ்டமே பட மாட்டேம்மா. வாங்கம்மா, இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சண்டே ஸ்கூலோட வசனங்கள் படிக்கலாம். அப்படி சொல்றேன் என் மகனே. போட்டோ